மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 3 பேட்சாக நடந்திருக்கு. அந்த 3 பேட்ச்லையும் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் மேக்ஸ் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். அது தியரி பார்ட்டை முதல்ல முடிச்சுட்டு அடுத்து ப்ராப்ளம் பார்ட் வரலான்னு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நான் தியரி பார்ட்டை படிக்கும்போது அவங்களுக்கு நல்லா பதியுது அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நானே ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு எதாச்சும் போக வேண்டிய சூழ்நிலை போனாக்கா அவங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதுவே போதும், நல்லா புரியுது, நாங்கள் வேலையும் பார்த்த மாதிரி இருக்குது, நாங்கள் படிச்சுக்கவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் போடும்போது மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ண வேண்டி வருது. ஸோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நானே ஃபீல் பண்ணேன் நேராக பார்த்து. அப்புறம் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ண வேண்டியிருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் நேரில் நாங்கள் கிளாஸ்க்கு வந்துடுறோமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை தேவையில்லை, வீடியோ கொடுக்க பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தடுத்து ப்ராப்ளம் வீடியோ கொடுக்கும்போது நிச்சயம் அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ ப்ராப்ளம்ஸும் அடுத்தடுத்து கொடுப்பேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. அதாவது போட்டின்றது ஈக்குவல் எஜுகேஷனை கொடுத்துட்டு தான் போட்டி நடத்தணும், அதுதான் பிளான். இப்போ ரெகுலரில் போய் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வீட்டிலே இருந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே போட்டி நடத்துறதுன்றது பாவம் இல்லையா? அது நியாயமான ஒரு போட்டியாக இருக்காது. சரி, அந்தமாதிரி கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் டஃப் கொடுப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். ஈக்குவல் எஜுகேஷன் எல்லோரும் கொடுத்தணுன்றது தான் எங்களோட பெரிய மோட்டோவே. ஸோ கடவுள் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்றத போக தான் பார்க்கணும். இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பெரிய என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கைண்டாக நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, எத்தனாவது கொஸ்டின் நம்பர் சொல்லி கேளுங்க. ஓகே, நான் நிறைய வீடியோஸ் போடுறதுனால எந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம கேட்டோம் அப்படின்னு வீடியோ ப்ளே பண்ணி நான் பார்த்து அது கண்டுபிடிச்சி நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிக்கிங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரிப்ளை கொடுக்குறேன் கரெக்டுன்னு. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி வேண்டாம். இந்த சீட்டு என் கையில் தான் இருக்கும். கொஷின் நம்பர் சொல்லிவிடுங்க, நான் பார்த்துட்டு கரெக்டாக இல்லையான்னு டக்குன்னு சொல்லிவிடுவேன். கொஷின் நம்பரில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா கொஷின் நம்பர் மட்டும் போட்டு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஏபிசிடி, அது ஏன் நம்ம நாட் ஃபைனைட்டு இஸ் நாட் அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லி அதில் ஆப்ஷன் இருக்கும், 4வது ஆப்ஷன். ஏன் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எந்த வீடியோக்குன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் உள்ளே போய் பார்த்த பிறகு அந்த ப்ராப்ளம் தெரிய வந்தது. பெரிய விஷயம், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ மேட்ரிசஸ் செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸில் ஏதாவது 2 மேட்ரிசஸ் ஏபியும் பிஏவும் கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டும் நாட் ஈக்குவலாக வரும். அப்போ அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் அது நாட் அன் அபிலியன் குரூப். அதேமாதிரி அது இன்ஃபைனைட் குரூப், ரைட், நாட் அ ஃபைனைட் குரூப். அப்போது இந்த விஷயங்கள்லாம் கொஷின் நம்பர் சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டக்குன்னு கரெக்டாக இல்லையா நான் ஆன்சர் பண்ணுவேன். அதுக்காக சொல்ல வரேன். சப்ஸ்கிரைபர்ஸ், இனிமேல் எந்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் கொஷின் நம்பர் சொல்லி அந்த வீடியோவில் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வேறு வீடியோவுடைய கொஷின் ஆன்சரை இன்னொரு வீடியோவில் போய் சொல்லாதீங்க, இன்னொரு வீடியோ கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அந்த வீடியோவிலே அந்த கமெண்ட்லேயே அதிலே சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களும் பார்க்கும்போது கீழே கமெண்ட் பார்ப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்ல ஈக்குவல் எஜுகேஷனை கொடுத்துட்டு அப்புறம் நடத்துகிறோம் பாருங்கள் காம்படிஷன். அதுதான் ஆரோக்கியமான காம்படிஷன் இல்லையா? ஓகே, இப்போ இந்த கொஷினில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இது. இப்போ ஒவ்வொரு கொஷின் ரீட் பண்ணும்போது நான் சில கொஷின்ஸ் பண்ணுவேன், அதுக்கெலாம் ஆன்சர் சொல்லுங்கள், சொல்லி பழகுங்க, இல்லை தேடி பழகுங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. லெட் கேபிட்டல் N be the set of all natural numbers, then n square is countable. n set of all natural numbers, அது நல்லா தெரியுது. n square என்னன்னு கேட்குறாங்க. n square is countable, n square is uncountable, n square is countable, finite, n square is finite. n square finiteன்னு சொல்கிறது தவறு. n squareம் இங்கே பாருங்கள், தனியாக n square மட்டும் finiteன்னு சொல்கிறாங்க, தவறு. இந்த finiteன்ற வார்த்தைனால இது ரெண்டுத்தையும் நான் தூக்கிடுறேன். ஓகே, n கவுண்டபிள், அதனால் n ஸ்கொயரும் கவுண்டபிளாக தான் இருக்குமே தவிர அன்கவுண்டபிளாக இருக்காது. ஓகே சார், இப்போ n நேச்சுரல் நம்பர் இது கவுண்டபிள் சொல்லிடுறோம். n ஸ்கொயர் கவுண்டபிள்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்களா சார்? ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக ரிசல்ட்டை பார்த்துக்குறோம். ரிசல்ட்டாக இதை படித்து வச்சுக்கிறோம். ஓகே, n ஸ்கொயர் இஸ் கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் q கவுண்டபிளாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டபிளா? இது 2 கேள்வி நான் கேட்டிருக்கேன். q கேட்டிருக்கேன் கவுண்டபிளான்னு, ஆர் கவுண்டபிளான்னு கேட்டிருக்கேன். கரெக்டாக 2க்கும் சொல்லணும் ஆன்சர்ஸ். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க பாருங்களேன், அதுதான் ஆச்சரியம். ஒரு 75 மார்க்ஸ் தட்டிட்டு வந்துடலாம் யார் உதவியும் இல்லாமல். இந்த 75 to 90, இந்த 75 to 100 இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது தான் நல்ல பெரிய டஃப் கொடுக்கும். அடுத்து லெட் எஸ் சப்செட் ஆஃப் Rn
and x belongs to Rn if every n ball Bx contains at least one point of S distinct from X, then X is called a accumulation point of S. accumulation point ஓட definition இது. ஓகே, அடுத்தது பாருங்க. if f belongs to L square minus pi to pi, then series n equals 0 to infinity mod fn square is equal to 1 by 2 pi integral minus pi to pi mod fx square dx is known as இந்த நாளில் இது வந்து ஒரு தியரம், நேம்டு தியரம், பெர்செவல்ஸ் தியரம். அப்படியே படித்து வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வச்சு ப்ராப்ளமும் போட்டிருக்கேன், வீடியோ இருக்குது, உள்ளே போய் தேடி பாருங்களேன். எல்லாத்துக்கும் இவர் போட்டிருக்காரான்ட்டு உங்களுக்கு தோணும். அடுத்தது a curve C is plane curve if torsion வந்து 0 வரும். plane curve வந்தால் if and only if torsion 0 இருந்தால் if and only if கண்டிஷன், இதை மறக்கக்கூடாது. அதனால தான் நான் துணிஞ்சு இதில் கை வைக்கிறேன். plane curve இருந்தால் torsion 0 இருக்கும், torsion 0 இருந்தால் plane curve இருக்கும். ஓகே, அடுத்தது mg1 queuing system represents, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சிங்கிள் சர்வர், பாய்சான் அரைவல், ஜென்ரல் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட். இந்த queuing மாடல் ப்ராப்ளம் எல்லாமே போட்டுட்டேன், எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது, தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, போய் பாருங்கள். இதோட உச்ச எல்லையே தொட்டுட்டோன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், the necessary and sufficient condition for the existence of a feasible solution to the transportation problem is, feasible solution கிடைக்கிறதுக்கான necessary and sufficient condition transportation problem என்னன்னா ஆப்ஷன் ஏ, sum of ai is equal to sum of bj. I varies from 1 to m, j varies from 1 to n. ஓகே, இந்த m n எதை ரெப்ரசன்ட் பண்ணுது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தெரியும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மொத்தம் எத்தனை டைப்பில் சால்வ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் 3 டைப் இருக்குது, 3 டைப் ப்ராப்ளமும் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போது அந்த என்னென்ன டைப், அந்த டைப்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது இன் mg1 queuing மாடல், இந்த மேலே பார்த்த மாதிரி தான் queuing மாடல், த வேல்யூ ஆஃப் ரோ இஸ், இது என்ன, இது சிங்கிள் சர்வர், பாய்சான் அரைவல், ஜென்ரல் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் இது இல்லையா. அப்போது இந்த queuing சிஸ்டம் ஃபாலோஸ் சிங்கிள் சர்வர், பாய்சான் அரைவல், ஜென்ரல் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, அதுதான் அதுக்கு மீனிங். இது வந்து ஒரு queuing மாடல் இது. சரி, இதில் ரோ என்ன அப்படின்னா ரோ ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு இஎஸ். இந்த இடத்துல இஎஸ்ன்றது என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸி, இஎஸ் கால்குலேட் பண்ணுவோம் நம்ம, ப்ராப்ளம் அதுக்கெலாம் நான் போட்டிருக்கேன். லேம்டா இன்ட்டு இஎஸ் இஸ் லெஸ் தென் 1 இருக்கும், அது கிரேட்டர் தென் 1 கிடையாது, ஈக்குவல் டு 0 கிடையாது, அதுவும் நெகட்டிவில் இருக்குங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இது மோஸ்ட் ஷூட்டபிள் எதுனா இதுதான், இந்த சிங்கிள் சர்வர், பாய்சான் அரைவல், ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுதான். ஓகே, அடுத்தது இஃப் த ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் இன்ஃபீசிபிள் விச் மாடல் அப்ளைடு ஃபார் அப்டைனிங் ஏ ஃபீசிபிள் சொல்யூஷன். பாருங்கள், ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து இன்ஃபீசிபிளாக, அப்போ எந்த மாடல் இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஷூட்டபிளாக இருக்கும், டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஷூட்டபிளாக இருக்கும். ஓகே, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு இதுக்கு யூஸ் பண்ண முடியாதா, ஏன்? டூ ஃபேஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ண முடியாதா, ஏன்? டைனமிக் மெத்தட்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டைனமிக் மெத்தட்னா என்ன? டைனமிக் மெத்தடு, இந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அடுத்தது இப்போது இது இன்ஃபீசிபிள் சொல்யூஷன், ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் இன்ஃபீசிபிளாக இருக்குது. எப்போ நம்ம இன்ஃபீசிபிள்ன்ற முடிவுக்கு வருவோம்? சரி, இன்ஃபீசிபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம எந்த மெத்தடு, கீழே வர 4 மெத்தட் எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகே, அடுத்து பாருங்கள், த பே ஆஃப் அட் த சேடல் பாயிண்ட் இஸ் கால்ட் அ டேஷ். சேடல் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லுவோம். த பே ஆஃப் அட் சேடல் பாயிண்ட் இஸ் கால்ட் அ வேல்யூ ஆஃப் த கேம், ரைட்? இந்த ஃபேர் கேம்னு எப்போ ஒரு கேம் சொல்லுவோம்? ஜீரோ சம் கேம்னு எப்போ சொல்லுவோம்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது ஃபார் எனி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்இக்வாலிட்டி கவனிங்க. சம் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ்ஐ ஒய்ஜே, இங்கே எக்ஸ்ஐ இன்ட்டு ஒய்ஜே, எக்ஸ்ஐ ஒய்ஐ சம் மாடுலஸ் எக்ஸ்ஐ இன்ட்டு ஒய்ஐ
இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ்பி இன்ட்டு நாம் எக்ஸ்கியூ இஸ் ட்ரூ அண்டர் த கண்டிஷன். இது வந்து ஒரு இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூ ஆகும் வித் எந்த கண்டிஷனோட எங்கள் நாளில் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை கியூ ஈக்குவல் டு 1. ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். இந்த இன்இக்வாலிட்டி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இன்இக்வாலிட்டி 4 ஆப்ஷனாக வச்சும் கேட்டிருக்காங்க ஒரு கொஷனில். இந்த கண்டிஷனை கேட்குறாங்க. இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைடு வித் த கண்டிஷன் திஸ். ஓகே, பி இஸ் கிரேட்டர் தென் 1 பை பி ப்ளஸ் 1 பை கியூ ஈக்குவல் டு 1. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து இன்னும் நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டே வாங்க, ஒன்று தெரிய வரும். இப்போ இதில் 2 இன்இக்வாலிட்டி சொல்லியிருக்கு. இது ஒன்று, இந்த பெர்செவல்ஸ் தியரம் சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரிஸ் n = 0 to infinity modulus fn square is equal to 1 by 2 pi into minus pi 2 pi modulus fx whole square into dx is பெர்செவல்ஸ் தியரம். இங்கே f belongs to L2 minus pi 2 pi. ஓகே, இது ஒரு இன்இக்வாலிட்டி சொல்லியிருக்கு. அடுத்து இந்த இன்இக்வாலிட்டி ஒன்று சொல்லியிருக்கு. இதை கவனிங்க, ரொம்ப முக்கியமான இன்இக்வாலிட்டி இது. ஓகே, சீரிஸ் மாடுலஸ் xi yi இஸ் லெஸ் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இந்த nன்றது என்னென்னா இது இங்கே இருக்கு பாருங்கள், அந்த n டியூப் அதுதான். இது வந்து இஸ் ட்ரூ அண்டர் த கண்டிஷன் 1 by p ப்ளஸ் 1 by q ஈக்குவல் டு 1, p இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே மொத்தமாக பின் தட்டி உங்களுக்கு பிடிஎஃபாக தட்டி விட்டுற சொல்லுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.